பூமணி அவர்கள் பாய், இங்க வா. உயிருக்கு மேலாக நான் ஆசை வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன், நேசம் வச்சிருக்கேன். இன்னும் என்னென்ன இருக்கா எல்லாமே எல்லாம் வச்சிருக்கேன். என் ஒய்ஃப், என் அழகு பூமணிக்கு இன்னைக்கு பர்த்டே. 11 வருஷமா எனக்கு பூமணி தெரியும். இந்த 11 வருஷம் என்கிட்ட வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட அவள் பர்த்டே நான் கொண்டாடாமல் இருந்ததே கிடையாது. எப்படியும் ஏதோ ஒரு வகையில் செலிப்ரேட் பண்ணுவேன். அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கேக் வெட்டி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அந்த மாதிரி கொண்டாடுவேன். அவள் இல்லாத இது 3வது வருஷம் பர்த்டே எனக்கு இல்லை, அவளுக்கு பர்த்டே. இருந்தாலும் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அவளை சந்தோஷமாக வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் மூஞ்சில் நான் சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அவள் இல்லாமல் நான் மட்டும் கொண்டாடிட்டு இருந்தேன். இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆசிரமம் போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்களால அவங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் 16/12/1995 தான் அவன் பிறந்தான். மார்கழி 1. ஃபஸ்ட் டைம் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன், அதனால் ஒரு மாதிரி தான் இருக்கும். மகாராஷ்டிரா போகிறக்குள்ள நான் பழகிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கெங்கேயோ நான் தேடி அலைஞ்சிருக்கேன் பூமணி மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனால் எங்கேயுமே கிடைக்காத அவங்க இந்த இடத்துல கிடைச்சாங்க. பூமணி மாதிரி இருப்பாங்க, ஆனால் எனக்கு பேசுறதுக்கு பயம். ஓரளவுக்கு பூமணி மாதிரி இருப்பாங்க. எனக்கு தெரியும் பக்கத்தில் போனால் பூமணி மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு. மேபி இருக்காங்களான்னு பார்க்கலாம். அவங்க இல்லை, எல்லோரும் நான் கேமரா மாட்டிருக்கணும் என்னென்னு பார்க்குறாங்க. இன்றைக்காவது அவங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நீங்கள் என் ஒய்ஃப் மாதிரி இருக்கீங்க, அதனால் நான் வந்து பார்த்துட்டு போவோம், பேசுகிறது தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன். இன்றைக்கி அவங்க இல்லை. ஓகே, என்னால் முடியாது, பேச முடியாது. அவள் இல்லைன்னா என்ன, அவள் இல்லைனாலும் அவள் பர்த்டேவை நான் கொண்டாடுவேன். எங்கள் கல்யாண நாள் நான் கொண்டாடுவேன். கொண்டாடாமல் நான் இருக்க போகிறதில்ல. நான் சாகிற வரைக்கும் பூமணி சாக மாட்டான். செத்தது நான் தான், பூமணி இல்லை. ஏன்னா அவகிட்ட தான் என்னோட உயிர் இருக்குது, என்கிட்ட அவ உயிர் இருக்கு. நான் பத்திரமா தான் பார்த்துக்கேன். பூமணி ஏன் அவள் போனதுக்கு அப்புறமா இன்னும் அவளையே நினச்சிட்டு நான் இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவ தான் அவ்வளோ லவ். இப்போ நான் எப்படி இருக்கேன்னா என்னோட பல மடங்கு லவ் வச்சுருந்தவ தான் பூமணி. அது காலேஜில் என் கூட வந்து பார்த்தோம், எல்லாத்துக்கும் தெரியும். காலேஜில் என் கூட இருந்து பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும் பூமணினா யாருன்ட்டு. ஆனால் அது பத்தாது, அவ்வளோதான். அவள் செத்துட்டு எல்லாமே போச்சா? நான் இருக்க வரைக்கும் எல்லாமே இருக்கும். பூமணினா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியணும், அவ்வளோதான். எனக்கு அதுதான் எய்மாக இருக்கும். நான் சாகிற வரைக்கும் அவன் நேம் மறையக்கூடாது. விக்கினாவே அது பூமணி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு ஆசை, என்னோட எய்மே அதுதான். அவளுக்காக எதுவும் நான் பண்ணிகிட்டே இருக்கணும். இருக்கும்போது அவளுக்காக தான் எல்லாமே பண்ணேன், அவள் இல்லாத போதும் நான் அவளுக்காக தான் எல்லாமே பண்ணுவேன். அவகிட்ட போகிற வரைக்கும் அவள் மட்டும்தான் அப்படின்ட்டு வாழணும்னு ஒரு ஆசை. ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. அந்த முடிஞ்சதில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஃபெயில் ஆகிட்டா ஒரு சப்ஜெக்டில். அப்போ தான் பார்த்தேன் ஃபெயில் ஆனாலும் இருந்துச்சுன்னா 2 பேர் இருந்துச்சுருந்தாங்க. ஒரு பையனில் இருந்த யாரும் தெரியல, பிள்ளைகளில் வந்து பூமணி மட்டும் தான் நினைக்கிறேன். அப்படி தான் ஃபஸ்ட்டு பூமணி பார்க்குறேன். ஓ, இந்த பொண்ணு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு போல், பேர் பூமணியா, ஓகே அப்படின்னு. அவ்வளோதான். காலேஜில் எவ்வளவோ பொண்ணு இருந்தோம்.
மாதிரி ஒரு புள்ள இல்லைங்கிற அளவுக்கு இருப்பான். எங்க அளவு வேற மாதிரி இருக்கும். எப்பயே லவ்வில் வந்து பசங்க லவ் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் எந்த பொண்ணுங்களையும் தப்பு சொல்லல. லவ்வில் பசங்க லவ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பொண்ணுங்களோட. ஆனால் என் லவ்வில் அப்படியே ஆப்போசிட். என்னோட ஸ்ட்ராங் அவள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாள். நீ தான் எல்லாமே, ஏன்னா என்னை எல்லாமே பார்த்து தான் அவள் வந்து லவ் பண்ணான். அவன் இந்த விஷயத்தில் தெளிவாக தான் இருந்தா. ரொம்ப பிடிக்கும். யாருமே இவ்வளோ மாதிரி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டான். என்ன பண்ணிட்டா பூமணியா என்ன நினைக்கிற அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே பண்ணாத அளவுக்கு, அவளை மறக்க முடியாத அளவுக்கு நான் அவள் பண்ணிட்டு போயிட்டான். அதான் பூமணி. இருந்த வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பாட்டுக்கு சுற்றி கிடப்பேன் ஜாலியாக. அவள் போனதுலேருந்து இந்த ஹெல்மெட்டுக்கு தெரியும், இந்த ஹெல்மெட்டுக்கும் இந்த பைக்குக்கும் எவ்வளோ தூரம் போயிருப்பேன், எவ்வளோ நேரம் அழுதுருப்பேன் அப்படின்னு தெரியும். இதுக்கெல்லாம் வாய் இருந்தால் கேட்டுரும், ஏன்டா இப்படி அழுகிற அப்படி. அந்த அளவுக்கு நான் அழுதுருப்பேன். போலீஸ்காரங்க கூட மாட்டியிருக்கேன் அப்படி வந்துட்டு இருக்கும்போது. ஆனால் என்னை எதுவுமே கேட்டதில்லை. என் கண்ணை பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ துக்கம் போல அப்படின்னு நினச்சிட்டு விட்டாங்க. எதுவுமே கேட்டதில்லை. கேட்டிருந்தா அங்கே உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க அவளை பார்த்து. மேரேஜுக்கு முன்னாடி வண்டி வேகமாக ஓட்டுவேன். அது எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்தது தான். எங்கள் அப்பா அப்படி தான் RX 100 கிங்கு அது மாதிரி அப்படியே தொத்திக்கிச்சு போல. நானும் வண்டி வேகமாக தான் ஓட்டுவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோட ஃபஸ்ட்டு லைவ் இது. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா இது இந்த மாதிரி லைவ் லாக் பண்ணி போடுறவங்களாம் ரொம்ப கஷ்டம். ஐயோ எப்படி அவங்களாம் மேலே வந்தாங்கன்னே தெரியல எனக்கு. நான் மேலே வரணும் அப்படிங்கிறத விட எனக்கு 2 ஃபஸ்ட்டு குறிக்கோள் என்னென்னா, பூமணி பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன் ப்ரூஃப் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் என்னோட கேள்வி, என்னோட பதில் என்னவா இருக்குன்னா, ப்ரூஃப் பண்ணால் என்ன தப்பு? எல்லாத்துக்கும் தெரியணும். அவள் இருந்த வரைக்கும் நான் அப்படி இல்லை. இருந்த வரைக்கும் நான் சொல்லாமல் எல்லாத்துக்கும் தெரியும் நான் எப்படி இருந்தேன், நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு. ஆனால் அவள் இல்லையும் போது இப்படி ஒரு பொண்ணு இருந்திருக்கா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரியணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவள் நேமில் தான் நான் எனக்கு எல்லாமே பண்ணுவேன். அவள் நேமில் மட்டும்தான் நான் எல்லாமே பண்ணுவேன். காலேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் லவ் பிடிக்கிறதுக்கு நிறைய நடந்துச்சு. எல்லாத்து மாதிரி நினச்சிட்டு பிரிக்க ஆசைப்பட்டாங்க. அவளும் அப்படி கிடையாது, நானும் அப்படி கிடையாது. என்னோட டபுள் ஸ்ட்ராங் தான் அவள். விட்டுட்டுலாம் போகிறதுக்கு எண்ணமே கிடையாது என்ன பண்ணாலும். இடுமலை ஸ்கூல், இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அதாவது அவள் இல்லாத பக்கமே இல்லை. எங்கே போனாலும் அவன் நினைவுகள், அவன் நினைப்பு ஏதோ ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நம்ம போகிறது இங்கே தான் யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைடு யாராவது இருந்தீங்க அப்படின்னா, பெரியார் காலனி சைடு யாராவது இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சவங்கக்கோ அவங்க இருக்காங்களோ இல்லையோ ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு தப்பாக சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். எப்படின்னா மன வளர்ச்சி குன்றிய பர்சன்ஸ் இருக்காங்க. சுரேசனம் தான் இதை சொன்னது. இப்போ அவர்னால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஐயோ எந்த இடம் மறந்து போச்சு. இந்த ரூட்டு தான் நினைக்கிறேன். கரெக்ட், இந்த ரூட்டு தான். அதனால தான் இங்கே வந்திருக்கேன். முன்னாடி மத்தியானம் சாப்பாடு முன்னாடி வர சொன்னாங்க. அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்திருக்கேன். எந்த ஹோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் தான், இந்த வீடு தான். ஓகே, இதுதான் மொட்டான். என்ன நீ குளிக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போக சொன்னேன், இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, இங்கே வந்து பாரு வா. அப்போ தான் நீ நல்லா படிப்ப, சரியா? சரி, ஓகே கைஸ், உள்ளே போயிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். பூமணி படத்துக்கு வந்து மாலை வச்சு அப்புறம் படையல் போட்டு சாமி கும்பிட்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது மட்டும் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அக்கா இலை இருக்குங்களாங்க்கா? இல்லைங்க அண்ணா, இலை இருக்குங்களா? இலை இல்லைங்களா? பூ மாலை இலை மல்லிகைப்பூ கம்பல்சரி வாங்கணும். எவ்வளோங்கண்ணா? இங்கே இலை மல்லிகைப்பூ எங்கண்ணா கிடைக்கும் இந்த சைடு? என்னடா இது மல்லிகைப்பூ எங்கேங்க வேணும்? நான் கடைசியாக பூமணிக்கிட்ட ஜாலியாக நின்று பேசின இடம். பூ இருக்கா அக்கா? மல்லிகைப்பூ இருக்குங்களாங்க்கா? இல்லைங்களா? வேற எங்கேயும் கிடைக்குமா? ஆனால் அது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை. மல்லிகைப்பூ கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எங்கே
எங்கே இருந்தாலும் சரி. கொண்டாட்டிக்கு இன்னைக்கு மல்லிகைப்பூ வாங்க நான் போக மாட்டேன்டா. நினைக்கிறேன். ஆத்தா மல்லிகைப்பூ வச்சிருக்கேன் ஆத்தா. அக்கா மல்லிகைப்பூ இருக்குங்களா? சந்தோஷம். ஒன்றாகாது, பயப்படாதீங்க. மல்லிகைப்பூ எவ்வளோங்க மல்லிகைப்பூ? 120ங்களா? கொடுங்க, ஒரு முளை கொடுத்துங்க. ₹100 கொடுத்துருங்களா? என்ன 20 ரூபா சில்லறை இல்லை. விலை அதிகங்களா பூ? விலை 100, 200. ஆஹா, கடைசியாக வாங்கி விட்டேன்டா மல்லிகைப்பூ. ஆனால் என்ன 100 இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, கிடைக்காததுக்கு இது கிடச்சிச்சே. மாலை கிட்டி, பூ கிட்டி, இலை மட்டும் கிட்டலையே. இல்லைங்களா இப்படி வராமல் பார்த்தியா? யோசிக்காமல் அங்கிருந்த 100 ரூபா இருந்ததையும் கொடுத்துட்டேன். ஐயோ 5 ரூபாய் காணும். இலை அக்கா, இலை ஒரு இலை மட்டும் வேணுங்கக்கா. எவ்வளோங்கா? ஐயோ 5 ரூபா தான் இருக்கே. தங்கம் இலை கிடச்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிட்றலாம். என்ன பேசுறீங்க? பைத்தியமாக வளரிட்டு இருக்கான்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. உங்கள் அண்ணனா தம்பியா ஃப்ரெண்டாக நினச்சி ஃபஸ்ட் டைம் மைக்க மாட்டி விட்டேன்னா பேசுறதுக்கும் பயம், என்னத்தடா பேச போகிறோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு பூமணி பதிலே வர போச்சு. ஏன்னா மனசில் அந்த ஃபீலிங்கே இருக்கக்கூடாது, அவள் இல்லைங்கிறது. அதுக்கு பதிலாக அவங்களால இவங்களாம் சாப்பிட்றாங்க அவளால் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்ப்போம். அப்படியே கேமரா ஆஃப் பண்ணாமல். என்ன பண்ணிட்டுருக்க? உக்காண்ட்ருக்கு. இதை வீடியோ எடுத்துக்கிறேன் நான். இது எப்படி பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்கள். எப்படி பண்ணீங்க சொல்லுங்கள். பேப்பரில் பண்ணது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேப்பரில் பண்ணது. பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல. சேமியா கவரு, பிஸ்கட் கவரு, பால் பாக்கெட்டு. வேறு என்னென்ன இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா கவரு, அப்புறம் பிஸ்கட் கவரு, அப்புறங்க சம்பா ரவை, அதுவும் கோதுமை ரவை. வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க இதில் கவரு. அவ்வளோதான். அதுவும் இது நீங்கள் பண்ணுறோண்ணா? எல்லா கவர்லையும் பண்ணியிருக்காங்க. நல்லா இது நீங்கள் பண்ணுறது. இது எப்படி பண்ணீங்க? நல்லா இருக்கு. எனக்கா எனக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ கேட்டிங்களா காலேஜில் யாராவது லவ் பண்ணியிருக்கீங்க? நான் தான் யுனிவர்சல் ஆத்ம நமஸ்காரங்கள். நாங்க வந்து யுனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன், பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம், மன வளர்ச்சி குன்றிய 14 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இலவச காப்பகம். அங்க வந்து நான் சேவையாளரா சேவை பண்ணிட்டு இருக்கேங்க. எங்களோட நிறுவனர் ராஷ்டிரிய ரத்னா ஸ்ரீ குருஜி சிவாத்மா, அவருடைய இயற்பெயர் சிவசுப்பிரமணியம். அவரு தான் வந்து இந்த ஆசிரமம் வந்து தோன்றல் அப்படிங்கிறது அவரால் தான் வந்துச்சுங்க. இப்ப நம்ம வந்து நம்மளோட ஆசிரமம் வந்து நிறைய இடத்துல இருக்கு. சொல்ல போனா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஆசிரமம்.
டோட்டலா வந்து ஒரு 15 ஆசிரமம் இருக்கு. எல்லா ஆசிரமுமே இலவசமா தான் நடந்துட்டு இருக்கு. ஆதரவற்றவர்கள் யாருமே வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறது தான் எங்க குருஜி அப்பாவுடைய எப்பவுமே இருக்கிற ஒரு பெரிய எண்ணம், வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை பின்பற்றிதான் எங்க குருஜி அப்பாவும் எல்லா ஹோமையும் நடத்திட்டு இருக்காரு. அவரு தான் எங்க ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன். அவராலதான் நாங்க வந்து இப்படி சேவை அப்படிங்கறத தொடங்கி இங்க இருக்கிற மன வளர்ச்சி குன்றிய பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆதரவளிச்சு அவங்க வீட்டுல இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து நன்கொடையாளர்கள் மூலியமாவே வந்து நம்ம கொடுத்து அவங்கள சிறந்த முறையில பாத்துட்டு வர்றோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த மன வளர்ச்சி குன்றிய பெண்கள் இலவச காப்பகம் எப்படின்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சிலர் பிறவியில பாதிக்கப்பட்டவங்க, அப்படி இருக்கிறவங்களும் பாதியில வந்து கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றியவங்களா மாறினவங்க, வீட்டுனால ஒதுக்கப்பட்டவங்க, அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தினாலையுமே வந்து வாழ்க்கையிலேயே டோட்டலா ஒதுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு எங்க குருஜி அப்பானால இங்க ஒரு வீடு, ஒரு இல்லமா கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அந்த அளவுக்கு எங்க குருஜி அப்பாவோட ஆசீர்வாதத்தினாலையும் பிரார்த்தனைனாலையும் நாங்க இங்க பெரியார் காலனியில வந்து இந்த ஹோமம் நடத்திட்டு வர்றோம். இந்த ஹோம்ல இருக்கிற எல்லாருமே வந்து இப்ப அவங்களுடைய ஸ்டார்டிங்ல வந்து அவங்களுடைய சின்ன சின்ன சுய வேலைகள் மட்டும் செய்யறதுக்கு அவங்கள நாங்க பழக்கப்படுத்திட்டு வந்தோம். இப்ப நாங்க அவங்கள வந்து கைவினை பொருட்கள், அதாவது இந்த பேப்பர் ஆர்ட், அப்புறம் வந்து வால் ஹேங்கிங்கு, அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பொருட்கள், அது எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து பண்ணி அவங்களுடைய சின்ன சின்ன ஒரு டைவர்ஷனுக்காகவும் நாங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது அவங்க வாழ்க்கையில வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இப்ப எல்லாத்து மாதிரியுமே நம்மளால வாழ முடியும், நாளைக்கு அவங்க சின்ன சின்னதா மாறுதல்கள் அடைஞ்சு வெளியில நம்ம ஆசிரமத்தை விட்டு வெளியில போனாலும் அவங்களுக்கு தன்னுடைய சுய சம்பாத்தியத்தினாலயோ இல்ல அந்த தன்னம்பிக்கையினாலயோ வெளியில நம்ம வந்து நல்ல முறையில வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு துவக்கத்தை தான் நாங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான தொடர்ந்த முயற்சியை நாங்க தினமுமே வந்து எல்லாத்தோட ஆசீர்வாதத்தினாலையும் பிரார்த்தனைனாலும் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட முழு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து மன வளர்ச்சி குன்றியவங்களா யாருமே ஒதுக்கப்பட்டவங்களா யாருமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. கடவுள் படைப்புல எல்லாருமே வந்து நல்லா படைக்கப்பட்டவங்க தான். அவங்க வந்து பிறவியிலேயே வந்து இந்த மாதிரி குறைபாடோட பிறந்துட்டாங்க. அது வந்து நம்ம யாரோட தப்புமே இல்லை. ஆனா வளரும் போது இந்த சொசைட்டி நம்மெல்லாம் அவங்களுக்கு பாதுகாவலரா இருப்பாங்கங்கிற நம்பிக்கையிலதான் கடவுளை அவங்க படைச்சிருக்காங்க. அதனால நம்ம ஒருத்தருமே வந்து அவங்களுக்காக துணையா இருந்து அவங்களை இனிமேலும் ஒதுக்காம, வீட்டுல ஒரு குழந்தை முதியோர் எல்லாம் எப்படி வச்சுக்கிறோமோ அது மாதிரி இவங்களையும் இன்னொரு குழந்தையா பாவிச்சு அவங்கள ரோட் சைட்ல எப்பயுமே விட்டுறாம, அப்படி அவங்களால பாத்துக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது ஒரு இல்லத்துக்கோ இல்ல கவர்மெண்ட்லயும் நிறைய இதுக்காக எல்லாம் முயற்சி எடுத்துட்டு வர்றாங்க, அங்கேயுமாவது கொண்டு வந்து விட்டு அவங்களுடைய நிலையை வந்து உயர்த்தணும், அவங்களும் மரியாதையோட வாழணும் அப்படிங்கறது மட்டும்தான் இங்க எங்க குருஜி அப்பாவுடைய பொன்மொழிகளாவும் அவரோட லட்சியமாவும் இருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வேண்டி கேட்டுக்கிறது, எப்பப்பெல்லாம் உங்க எல்லாத்துக்கும் டைம் இருக்கோ அப்ப இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கு, இந்த பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் எல்லா ஊர்லயுமே இருக்கு, அங்க வந்து உங்களுடைய நேரங்களை செலவிட்டா அதுவே எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியமாவும் கடமையாவும் நினைக்கிறோம். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து நாங்க வந்து எங்களோட பிரார்த்தனைகளை கொடுத்து அது மூலியமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைச்சா அது மட்டுமே வந்து எங்களுடைய பாக்கியம், புண்ணியம். நாங்க இந்த சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிறோம். இத தாண்டி உங்களோட எப்பப்ப டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் கண்டிப்பா எல்லா ஆசிரமத்திலயும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிறந்த நாள், திருமண நாள், நினைவு நாள் எது வந்தாலுமே ஆசிரம குழந்தைங்க ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா அது அந்த கடவுளுக்கு நீங்க ஊட்டி விட்டதுக்கு சமம் அப்படிங்கறதுதான் எங்க குருஜியப்பா மூலியமா இப்ப நான் வந்து சொல்லிக்க கடமைப்படுறேங்க. ரொம்ப நன்றிங்க. ஆத்ம நமஸ்காரம்.
சரி, இதே கேமரா தான். ஆமாம் ஆமாங்க, குட்டி கேமரா தான், ஆனால் கம்ப்யூட்டரோட பெருசாக தெரியும். நல்லாயிருக்கும். சரி போய்ட்டு சரி போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். சரி போயிட்டு வரேன். சரி வா. சரி போயிட்டு வரேன். நீங்கள் கொடுத்த ஜூஸ் நல்லா இருந்துச்சு. போயிட்டு வரேங்க. சரி வரேன். சரி சரி சார். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமாட்டா இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டோம். பாட்டி தான் ஜாலியாக பேசுனாங்களா? பாவம் அவங்க பாரு, அவங்களுக்கு எப்படி ஒரு நிலமை அப்படின்ட்டு. அவங்க எல்லாமே அவங்கவுங்க பண்ணதில் எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இங்கே இருந்து எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவங்க பண்ணதை எடுத்து காமிச்சாங்க. நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நான் தான் பெருசு அவன் தான் பெருசு அப்படின்னு வாழும்போது இங்கே ஒரு டைம் வந்தால் போதும், எல்லாமே புரிஞ்சிடும். பாரு, நம்ம ஒரு சாப்பாடு வீட்டில் சாப்பாடு பிடிக்கலைன்னா வேணான்ட்டு வந்துடுறோம், சாப்பிடாம வந்துடுறோம். ஒரு உப்பு இல்லைன்னா காரம் இல்லைன்னா வந்துடுறோம். இங்கே இவங்க கிடைக்கிறத தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இவங்களுக்குலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒன்று என்ன இல்லை, எல்லாமே இருந்து இல்லைன்ட்டு வாழ்வோம். ஆனால் என்ன இல்லை நம்மளுக்கு, இருக்கிறது நம்மளுக்கு இவ்வளோ இருக்குதே அப்படிங்கிறதே சந்தோஷம்தான். அதை வச்சு நம்ம வாழணும். எனக்கு அதான் புரிஞ்சுது. இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷம். அவள் பர்த்டே அப்படி கொண்டாடினதில்ல. எல்லா படையெல்லாம் போட்டு மாலையெல்லாம் வச்சு 2 ஹோம் இருந்துச்சு, அங்கேயும் போயிட்டு வந்தேன். அங்கேயும் அப்படி தான், அங்கேயும் இருக்காங்க. அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் என்னோடய சார்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிறது. ஒரு டைம் ஆச்சும் உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்காங்களா இல்லையோ அவங்களுக்காக ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இன்னும் மனசு நிறைவாக இருக்கும். எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. பூமணி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பா. எனக்கு அது ஒன்று தான் குறை. மற்றபடி இந்த ஹோமில் இருந்தவங்களும் ஓகே, அந்த அக்காவும் ஓகே. யாழினி கார்த்திக்னு சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேரோட சேர்த்து சொல்ல சொன்னாங்க. இன்னுமே அவங்களாம் பரவாயில்ல. அவங்க ஹஸ்பண்ட்னால, அவங்களோட மோட்டிவ்னால இவங்க வந்து இந்த மாதிரி சமூக சேவையில் செஞ்சுட்ருக்காங்க. ரொம்பவே கஷ்டம் அதெல்லாம். எல்லாத்தினாலையும் பண்ண முடியாதுன்னு அதான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அக்கா சூப்பர் இருக்கு, உண்மையிலுமே எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது, நல்லா சிறப்பாக பண்ணுங்கள். நான் நல்ல ஒரு பொசிஷன், எனக்கு வந்து ஃபினான்ஷியல் விஷயமாக நல்ல ஒரு பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வருவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்து நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக டைம் இல்லாமல் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. ஏன்னா நான் இப்போ அழுது எல்லாமே அந்த மாதிரி மாறிடுச்சு மனசு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. ஏதோ இவ பர்த்டே அன்னைக்கு இவங்க இந்த மாதிரிலாம் சந்தோஷமாக சாப்பிட்ருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தேன். அவங்க பண்ணதெல்லாம் வந்து குழந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க மூஞ்சியில் ஒரு சிரிப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவோ செலவு பண்ணுறோம். நான் இன்றைக்கி இந்த செலவு பண்ணதில் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இதுக்கு காரணமாக இருந்தது சுரேஷ் அண்ணன் தான். உண்மையாலுமே அண்ணா நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இப்போ எனக்கு இந்த ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்காது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும், நீங்கள் குடும்பத்தோடு நல்லா நீண்ட ஆயுளோட நல்லா சந்தோஷமாக இருக்கணும்ண்ணா. எனக்கு அதான் இந்த லைஃபே. அதனால தான் எனக்கு பிடிக்காது. நான் இந்த லைஃபே வெறுக்கிற காரணம் என்னென்னா, இந்த சிஸ்டர்ஸே வெறுக்கிற காரணம் என்னென்னா, இவங்களே நல்லா தான் படிச்சிருந்துருக்கலாமே. அங்கே இப்படி கஷ்டப்படுறதுக்கு நம்மளே போய் இப்படிலாம் அங்கேயும் சுற்றுறோம், நினச்சா அங்கேயும் போகிறோம் வர்றோம் சாப்பிட்றோம், நினச்சதை சாப்பிட்றோம். இவங்களுக்குலாம் கிடைச்சது மட்டும்தான் சாப்பிட முடியும். ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இது வந்து எல்லாமே வீடியோக்காகவும் ஃபோட்டோக்காகவும் எடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதுதான் என்னோடய மெயின் ரீசனே. அதுதான் இந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அது ஒன்று தான் என்னோட இது வந்து தெரிஞ்சது வந்து எனக்கு பூமணினால தான் இப்போ தெரிஞ்சிச்சு. எனக்கு அந்த ஒரு நேம் போதும். பூமணினால தான் இப்போ நான் இங்கே போய் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பூமணினால பண்ணியிருக்கேன், சுரேஷனால நான் அங்கே போய் நின்றுருக்கேன். அவ்வளோதான். இவங்க 2 பேத்துக்கு பெரிய தேங்க்ஸ் தான். நான் இந்த மாதிரி ஆளுகள் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேலாச்சும் நம்மளுக்கு இருக்கிறத வச்சு இதை வச்சு மேலே எப்படி போவோம், மேலே போனதுக்கப்புறம் கூட ஒரு 2-4 பேத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கணும். அவ்வளோதான் என்னோடய ஆசை. ஒரு டைம் ஆச்சும் கடைசி என்னோடய வேண்டுகோள் தான், ஒரு டைம் ஆச்சும் இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கெலாம் போய் இந்த மாதிரி இதுக்கு ஹோம் போய் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு வேலையாச்சும் சாப்பாடு போட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மேபி உங்கள் குழந்தைகளுக்கு வந்து பர்த்டே அப்படின்னா பண்ணி பாருங்கள். என்ன ஒரு 5000, 3000, 5000 செலவாகும், அவ்வளோதான். ஆனால் அந்த இதில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இவங்க எல்லாத்துக்கும், சுரேஷ் அண்ணனுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸு. இன்னைக்கு பூமணியோட பர்த்டே நான் இப்படி பண்ணது. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே பூமணி.
இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வாரியர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.